ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் காரசாரமாக சூப்பரான இறால் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதனால பிகினர்ஸ் கூட தயங்காமல் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த இறால் தொக்கை நீங்கள் கொஞ்சமாக நல்லா சூடான சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இன்றைக்கி தொக்கு பண்ண போகிறதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வர ஆரம்பித்ததும் நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் போட்டு இந்த தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு கூடவே இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த இறால் தொக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை லைட்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கல, தனித்தனியாக தான் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ முதல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், நல்லா கலர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக அரைச்சி கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ரொம்ப மசிகிற அளவுக்கு வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் போதும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட இறால் சேர்த்துக்கலாம். இறால் நான் இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறாலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 கிலோ இறால் வாங்கி அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த இறாலை நம்ம இது கூட போட்டுக்கலாம். இப்போ இறாலை போட்டாச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இதை நம்ம மூடி வேக விட போகிறோம். அப்போ உங்களுக்கு இறால் நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். அதில் தான் இது வேகணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியமில் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். பாருங்கள், நல்லா அப்படியே தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு. இப்போ இதில் தான் நல்லா இந்த இறால் வேகணும். வெந்து அப்படியே அந்த தண்ணி நல்லா வற்றி வர்ற அளவுக்கு நீங்கள் இதை வேக விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் 1 டீஸ்பூன் வரை கூட போடலாம். உங்களோட காரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகுத்தூளை இந்த மாதிரி நம்ம கடைசியாக சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வரணும். அதனால் அடுப்பை கொஞ்சம் அப்படியே சிம்மிலே விட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்.
பாருங்கள், நம்மளோட தொக்கு அருமையாக ரெடி ஆயிருச்சு. இறால் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காது. ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா இறால் வந்து சாஃப்டாக இல்லாமல் ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளோட அருமையான இறால் தொக்கு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இறாலும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.